வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சைமொளகா தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இந்த வர குக் வித் கோமாளியில் விசித்ரா மேம் செஞ்ச பாலாடை பிரதமன் பாயாசம் தான் பார்க்க போகிறோம். இந்த பாலாடை பிரதமன் கேரளாவில் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இந்த பாலாடை பிரதமன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சோறு பச்சைமொளகாவை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பாலாடை பிரதம பாயாசம் பண்ணுறதுக்கு 1 கப்பு போல் பாலாடை எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாலாடை எல்லா கடைகள்லேயும் கிடைக்கிது, ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பாலாடையை நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இது 2-3 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி இந்த பாலாடையை 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த ஹீட்லேயே இந்த பாலாடை நல்லா வெந்து சாஃப்டாகிட்டு வரும். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பாலாடையை 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டாச்சு. இது ஊறி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் இருக்க தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாலாடையில் இருக்க தண்ணியை வடித்தாச்சு. அடுத்து இந்த பாலாடை ஓவர் குக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். அப்போ தான் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நம்மளோட பாலாடை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பேனில் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். இப்போ இந்த பால் 3/4 லிட்டர் ஆற வரைக்கும் இதை நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த பாலாடை பாயாசத்துக்கு முழுக்க தண்ணி எதுவும் சேர்க்காம பால் எதுவும் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த பால் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் 2 டேபிள் ஸ்பூன் போல் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். கண்டன்ஸ் மில்க் சேர்க்கும் போதில் பால் இன்னும் நல்லா கெட்டியாக க்ரீமியாக கிடைக்கும். இந்த கண்டன்ஸ் மில்க் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அடுத்து இதில் 1/2 கப்பு போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் முழுசாக கண்டன்ஸ் மில்க் ஊற்றே செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்த பிறகு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இன்னும் பால் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம விட்டுடலாம். இப்போ பாருங்கள், பால் சேர்த்துட்டு இன்னும் பால் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். அடுத்து இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இந்த பாலாடையை சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இது போல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு குறைவாக வச்சு இந்த பாலாடையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த பாலாடை இந்த பால்லே நல்லா வெந்து பாலோட அளவும் கம்மியாகி இந்த பாலாடை நல்லா கெட்டியாகி வரும். அது வரைக்கும் இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், பாலாடை நல்லா வெந்து நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பாலாடை பிரதம பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கேரளாவில் இந்த பாயசத்துக்கு அவங்க நெய் முந்திரி பருப்புலாம் சேர்த்து எதுவுமே தாளிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதை தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்து இது கூட கொஞ்சமாக உலர் திராட்சை சேர்த்துட்டு இந்த திராட்சை நல்லா பலூன் மாதிரி வர வரைக்கும் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இதை பாயசத்தில் எடுத்து சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ குக் வித் கோமாளியில் விசித்ரா மேம் செஞ்ச கேரளா ஸ்டைல் பாலாடை பிரதம பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.